நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம சென்ற வாரம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இந்த வாரம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, வர இருக்கிற வாரங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஜூன் மந்தோட ஃபஸ்ட் வீக்கு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம் வாங்க நண்பர்களே. இது பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாத கேண்டில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு டவுன் சைடில் போகும் அப்படிங்கிற மாதிரியே தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் ஏப்ரல் மாத க்ளோசிங் நல்ல ஸ்ட்ராங் க்ளோசிங் வச்சுது. அதே போல் பார்த்தீங்கன்னா மே மந்த்தும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் மந்தோட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்பில் தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஆனால் டிசம்பர் மந்தோட ஹையை பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கல. டிசம்பர் மந்த்து ஹையுக்குள்ளாரையே மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கு. நெக்ஸ்ட்டு மந்த் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குமா, 26,284 அப்படிங்கிற இந்த லெவல் ஓவரால் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நெக்ஸ்ட் மந்த்துக்கு. சரிங்களா, இதை நம்ம வீக்லியில் பார்த்தோம் அப்படின்னா வீக்லியில் மார்க்கெட் சைட்வேஸில் தான் முடிஞ்சிருக்கு. இப்போது இது பார்த்தீங்க அப்படின்னா 12th மே அன்னைக்கு அந்த வீக் பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு வீக் மார்க்கெட்டு, இது 4th வீக்கு 5th வீக்கு. ஆனால் 4th வீக்கும் 5th வீக்கும் பார்த்தீங்கன்னா தேர்டு வீக்கில் புல்லிஷ் கேண்டிலுக்குள்ளாரையே மார்க்கெட் சைட்வேஸ் ஆகிட்டு இருக்கு. இதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டேஸில் வந்தது தான். கிட்டத்தட்ட இது 2 வீக்ஸ்னால் 14 டேஸ். 14 டேஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸ் போல் பார்த்தீங்க அப்படின்னா சைட்வேஸ் தான் மார்க்கெட்டு. இந்த சைட்வேஸ் கிட்டத்தட்ட ஒரு 15-16 நாளாக இந்த சைட்வேஸ்லேயே மார்க்கெட் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. இது எப்போ இந்த லெவலை பிரேக் ஆகி 25,100க்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுதோ அப்போ தான் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் அடுத்த லெவலை நோக்கி போகும். 25,100 அப்படிங்கிற லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. ஒன்ஸ் மார்க்கெட் இந்த லெவலை ரெசிஸ்டன்ஸாக எடுக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் டவுன் சைடு கொஞ்சம் கீழே போயிட்டு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஏன்னா இந்த லெவலை 2-3 டைம் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு. ஒன்ஸ் இந்த லெவலை மார்க்கெட் அகைன் கீழே வந்துச்சு அப்படின்னா 23,850 ஒரு இமிடியட் சப்போர்ட்டு. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 22,800 வரைக்கும் கூட இப்படி திரும்பலாம், இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு. சரிங்களா, ஏன்னா இந்த கண்டினியூவாக ஒரு ரேலி வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த ரேஞ்சுக்கு கூட அகைன் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்க வேண்டியதான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நல்லாவே நம்ம ட்ரா பண்ணிடலாம். இன்ட்ராடேக்கு நல்லாவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். சரிங்களா, இதை பார்த்தீங்க அப்படின்னா 24,479 24,500 இந்த லெவல் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் 23,950 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் எக்ஸாக்டாக 23,850 மல்டிபிள் டைம் மார்க்கெட் இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆனிச்சு. அந்த லெவலை பிரேக் அவுட் ஆகிட்டு தான் ஒரு பவுன்ஸ் பேக் வந்துச்சு. அந்த லெவல் தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 24,223 அப்படிங்கிறது இமிடியட்டான ஒரு ரெசிஸ்டன்ஸு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் தான் ஒரு நல்ல ஒரு ரேலி வரும். அது 26,268 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வரும். சரிங்களா, அதுக்கு மேலே வந்துடுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு நியூ ஆல் டைம் ஹை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹைக்கும் லோக்கும் மார்க்கெட்டை ட்ராப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா புது லெவல்ஸ் மார்க்கெட் எங்கே போகும் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும். ஒரு நிமிஷம். இப்போ மார்க்கெட் இந்த லோவிலேருந்து இந்த ஹை வரைக்கும் தான் மார்க்கெட் போணுச்சு. அதை நம்ம ட்ராப் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு 27,500 தான் லெவலில் பிரேக் அவுட் ஆனால் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே போணுச்சு அப்படின்னா 28,131 அப்படிங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸு. சரிங்களா, மார்க்கெட்டுக்கு இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 0.618 அப்படிங்கிற லெவலுக்கும் 0.786 இந்த லெவலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஸ்ட்ராங் கன்சல்டேஷனில் இருக்குது.
ஒன்ஸ் மார்க்கெட் வந்து இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனால் தான் ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து 23,850 அப்படிங்கிற இந்த லெவல் வரைக்கும் கூட வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, இதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இதுதான் லெவல்ஸு. இந்த லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேகமாக கீழே வந்துட்டு போனது, அதை நம்ம ப்ராப்பராக எடுத்துக்கக்கூடாது. இந்த லெவல் 21,993 22,000 அப்படிங்கிற லெவலில் வந்து ப்ராப்பராக நம்ம வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக வச்சுக்கலாம். சரிங்களா, இதுதான் நெஃப்ட்டுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. மார்க்கெட் ஒன்ஸ் இந்த லெவலை எதையாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் ஆகட்டும், அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எந்த லெவல் வரைக்கும் போகும் அப்படிங்கிறத நம்ம அதுக்கப்புறம் வந்து இன்ட்ராடே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டி வந்து வீக்லிலையும் மந்த்லிலையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மந்த்லிலேருந்து வந்துடலாம். மந்த்லியில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த்தோட சைட்வேஸில் தான் இருக்குது. சரிங்களா, லாஸ்ட் மந்த்து சைட்வேஸு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன் வந்து ஒரு ரிவர்சல் ஆகிறதுக்கான பேட்டர்னாக கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் டைம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்குது. ஒன்ஸ் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா ஒரு ரிவர்சல் கூட கொஞ்சம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துலையே தான் ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே, இந்த லெவலில் ரிவர்சல் ஆணுச்சு அப்படின்னா கொஞ்சம் கீழே வந்துட்டு கூட அகைன் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு 2000 பாயிண்ட்ஸ் கீழே வந்துட்டு கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் வந்து அப்கமிங் வீக்ஸ் வந்து சஸ்டெயின் ஆகுது, இந்த 56,100 அப்படிங்கிற லெவலில் பிரேக் பண்ணுது அப்படின்னு இப்படி ஒரு கேண்டில் இந்த வீக்லி கேண்டில் ஃபார்ம் ஆனுச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த வீக்லி கேண்டில் வந்து எப்படி க்ளோஸ் ஆகுது, லோவில் க்ளோஸ் ஆகுதா ஹையில் க்ளோஸ் ஆகுதான்னு பார்க்கணும். ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் வச்சுச்சு. அதே போல் அதற்கு மேலே கொஞ்சம் ஃபைட்டிங் நடந்துக்கிட்டே இருக்குது. புல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் வந்து க்ளோஸ் வந்து ஹையர் லெவலில் க்ளோஸ் வைக்க முடியல. ஹையர் லெவல்னால் 56,100க்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியல. ஒன்ஸ் இந்த வீக்லி கேண்டில் இதற்கு மேலே ஒரு டே கேண்டிலோ வீக்லி கேண்டிலோ க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்கமிங்கில் நல்ல ஒரு ரேலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த லெவலுக்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 1 ஹவரில் இன்ட்ராடேக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போதைக்கு இருக்கக்கூடியது இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் 55,726 தான் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 56,100 அப்படிங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 55,041 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 54,576 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த கேப் ஒன்று இருக்குது. இந்த கேப்பை ஃபில் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து 53,500 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, இது வந்து பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. இந்த லெவல்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான லெவல்ஸு. ஒன்ஸ் ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் ஆனதுனா தான் மார்க்கெட்டோட ட்ரெண்டை வந்து இதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பராக அனலைஸ் பண்ண முடியும். இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா ஃபிப்னாசி லெவலை வச்சு இன்ட்ராடேல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கிறதுக்கு முடியும். சென்செக்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெஃப்டிக்கான லெவல்ஸ் போலவே தான், அதே சேம் பேட்டர்ன் அதே சேம் லெவல்ஸ் தான். ஆனால் வந்து நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் மாறும். ஆனால் பேட்டர்ன் வந்து அதே போல தான் இருக்கும். இப்போதைக்கு இருக்கக்கூடிய இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 81,800 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 82,452 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் இருக்கும். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 82,722 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் இருக்கும். சரிங்களா, தென் இதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 81,119 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 80,481 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். இது சென்செக்ஸ்க்கான லெவல்ஸு. இந்த லெவல்ஸில் வந்து மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக இதுலேயும் வந்து ஒரு நல்ல ஒரு ரேலி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 81,700க்கு மேலே போணுச்சு அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் 80,500க்கு கீழே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். சரிங்களா, இது வந்து மார்க்கெட்டுக்கான இம்பார்ட்டண்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. இதே போல் நீங்களும் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும், யாரோட உதவியும் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட்டை வந்து முழுசாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள்.
அதே நேரத்தில் இன்ட்ராடேக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ரெகுலராக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மந்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ வெபினார் இருக்குது. அந்த ஃப்ரீ வெபினார் வந்து ஒரு 2 days வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட டவுட்ஸை வந்து நான் கிளியர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதே நேரத்தில் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் ஃப்ரீயாகவே வந்து உங்களுக்காக ஆன்லைனில் டீச் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இதில் வந்து நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் முற்றிலும் ஃப்ரீ தான். வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அது என்னைக்கு டேட்டில் இருக்கும், எப்போ இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதில் வந்து கலந்துக்கிறதுக்கு முன்பதிவு செய்கிறதுனா செஞ்சுக்கோங்க. சரிங்களா? மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட ரெஃபரல் கீழே டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்குன்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 2 லிங்க் கொடுத்துருக்கேன். எது வேணாலும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தராக அடுத்தடுத்த ஃப்ரீ வெபினார்ஸ்லாம் நீங்கள் வந்து கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். சரிங்களா? விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.